அவ்வளோக்கியாமப்பில் உள்ளக போராட்ட வீரர் நல்லாதிக்க நாயகர் இமானுவேல் சேகரனார் ஐயாவோட 67வது குரு பூஜை விழா மற்றும் வீரவணக்க நிகழ்வு இன்று பரமக்குடியிலிருந்து அனுசரிக்கப்பட்டது. சிறப்பான முறையில் நடைபெற்று முடிந்தது. ஐயா வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? இந்த விழா சிறப்பாக நடைபெற்று முடிஞ்சிருக்கு. இதை எப்படி பார்க்குறீங்க? முதல்ல இந்த அரசுக்கு நம்ம நன்றி செலுத்தணும். ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, மக்கள் ரொம்ப சந்தோஷமாக இந்த விழாவை எங்களுக்கு அரசு விழா வேண்டான்னு ஒரு கோரிக்கை வைக்கல. ஏன் அப்படின்னா என்ன அர்த்தம்னா, அரசு விழா கொடுக்கப்பட்டு உள்ளது. ஆனால் மக்கள் ரொம்ப சந்தோஷமா இருந்தாங்க. நாங்கள் எப்பொழுதுமே 6 மணி 5 மணின்னா முடிப்போம். ஆனால் இருந்தாலும் கூட இந்த ஆண்டு 8 9 மணி வரைக்கும் வந்திருக்கு. இதுல இருந்து என்ன தெரியும்னா, இந்த கூட்டம் அப்படின்னு கேட்டிங்கன்னா எந்த தலைவர் அமைப்பின் கீழே வரல. தன்னெழுச்சியாக மக்கள் அதிகாரத்தை கையில் எடுத்திருக்காங்க. மக்கள் தங்களுடைய ஊர்ல கிராமமா தியாகிக்கு அவருடைய தியாகத்தை போற்றும் வகையில அவங்க என்ன செஞ்சிருக்காங்க, வீரவணக்க நாள் அன்று புகழஞ்சலி செலுத்த வந்திருக்காங்க. இன்னைக்கு ஒரு சில நிகழ்வுகள்லாம் நடந்தது. அதை எப்படி நீங்க பாக்குறீங்க? அதாவது விரும்பத்தகாத நிகழ்வு நடைபெற்று உள்ளது. அது ஒட்டுமொத்த சமுதாயத்திற்கு எப்படி எடுத்திருக்காங்கன்னு தெரியல. ஆனா குறிப்பிட்டா எங்களுடைய குடும்பத்தின் சார்பாக எங்களுக்கு மன உளைச்சலையும் மனவேதனையும் தந்துள்ளது. முதலாவது நம்ம சொல்லணும்னா நம்முடைய கவர்னர் அவர் முதலாக நம்முடைய தாயினுடைய நினைவிடத்திற்கு அவர் என்ன பண்ணாரு, அவரு இன்னும் கொஞ்சம் அதிகமான நம்மளுக்கு மக்களுக்கு ஒரு உற்சாகத்தை கொடுத்தினார் அவருக்கு. அது மட்டுமல்ல, நம்முடைய முதல்வர் எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது வந்தார். அது மிக மிக பாராட்டக்கூடியது. அது மட்டும் தொடர்ந்து ஆளுகின்ற கட்சி இப்பொழுது தொடர்ந்து அவருடைய தவப்புதல் உதயநிதி ஸ்டாலின் வர்றாங்க. அது மட்டுமல்ல, அது கட்சியுடைய அமைச்சர்கள்லாம் வராங்க. நம்ம எதிர்பார்க்கக்கூடிய மரியாதைகள் இந்த கட்சி இப்ப நம்ம கொடுத்திருக்காங்க. அது பாராட்டத்தக்கது. மணிமண்டலத்தின் தொகை குறைவாக இருக்கலாம், ஆனால் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கப்பட்டுள்ளது. நம்முடைய நம்ம வெற்றி பெற்ற ஒரே விஷயம் என்னன்னு கேட்டீங்கன்னா, இமானுவேல் சேகரனுடைய அரசு விழா தான். மற்ற எதிலுமே நம்ம வெற்றி பெறல. அரசியல பாதாளத்துல நம்ம போயிட்டு இருக்கோம். அதனால அரசியலை நம்ம வென்றெடுக்கணும். இமானுவேல் சேகரன் ஒன்று கூடிய ஒற்றுமையின் அடையாளமா இருக்கிறார். ஆனால் இந்த இடத்துல இன்னைக்கு சபதம் எடுப்போம், நாம் ஒன்று கூடி அரசியலை வென்றெடுப்போம் என்கிற ஒரு நம்பிக்கையும் இது எனக்கு உள்ளது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், வீர வணக்கம், நீ வீர வணக்கம். எங்கள் வெற்றிக்கு வீர வணக்கம், எங்கள் போர்பட தளபதிக்கு வீர வணக்கம், என்னுடைய குடும்ப வெற்றிக்கு வீர வணக்கம். அப்படியே நிக்காதே பாக்குறீங்க. காவனூரா காட்டு போற முடியா? வணக்கம். தலைவர் தேவேந்திர பண்பாட்டு கழக தலைவர் பரம்பை பாலா. இன்று நடைபெற்ற இமானுவேல் சேகரனின் 67வது வீரவணக்க நாள் சிறப்பாக நடைபெற்றது. இதில் அனைத்து அரசியல் கட்சி தலைவர்களும் நடந்துட்டாங்க. அவங்களுக்கு முதல் நன்றி. மாவட்ட நிர்வாகத்தில் அனைத்து மாவட்ட நிர்வாக அதிகாரிகளுக்கும் இதன் மூலமாக நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம். என்னோட இந்த விழாவில் இருந்து பொறுமை காத்து அழைத்த மாவட்ட நிர்வாகம் மற்றும் என்னோட சகோதரர்கள் வேந்தர்குல இளவரசர்களுக்கும் அனைத்து கட்சி சமூக தலைவர்களுக்கும் நன்றி சொல்கிறேன். நன்றி, வணக்கம்.